ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தின் அன்பின் வாழ்த்துக்கள். அந்த சண்டே மன நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். ஸோ இந்த ஜூலை மாதத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றி நம்ம ஒவ்வொரு போன மாதமும் பார்த்தோம். ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றி இந்த மாதமும் அது ஆவிக்குரிய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட டேட்டில் தான் பார்த்துருக்கோம் ஒவ்வொரு வாரமும். ஸோ இந்த வாரம் நம்ம ஒரு புது டாபிக்கோட போக போகிறோம். ஸோ போன வாரத்தை எடுத்த டாப்பிக்குக்கும் இந்த வாரம் எடுக்கக்கூடிய டாப்பிக்குக்கும் சின்ன ஒரு காம்பினேஷன் இருக்கும். ஓகே, ஸோ நம்ம நம்ம ஆயுத வர்க்கத்தை சொல்லுறோமா, அந்த ஆயுத வர்க்கத்தை தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த எபிசோட இந்த வாரத்துக்கான டாபிக் என்னன்னா, தேவனுடைய முழு ஆயுத வர்க்கத்தை அணிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய முழு ஆயுத வர்க்கத்தை அணிந்து கொள்ளுங்கள். புட் ஆன் த ஆர்மர் ஆஃப் காட். புட் ஆன் த ஆர்மர் ஆஃப் காட். ஸோ தேவனுடைய முழு ஆயுத வர்க்கத்தை அணிந்து கொள்ளுங்கள். ஸோ இதை குறித்த அழகான வசனம் இருக்கு. ஸோ நான் வாசிக்க கேளுங்க, தெரியாதவங்களுக்கு ஸ்க்ரீன் டிஸ்பிளே இருக்கும். ஓகேயா, பார்த்து வாசிக்கலாம். வாங்க வாசிக்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில். ஸோ வாசிக்க கேளுங்க. பிசாசின் தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்கத்தக்கதாக தேவனுடைய முழு ஆயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். ஸோ இதுக்கடுத்து தான் அதோட எல்லா ஆயுத வர்க்கம் எல்லாமே ஆயுதங்களும் வரும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, தேவனுடைய முழு ஆயுத வர்க்கத்தை அணிந்து கொள்ளுங்கள். ஓகே, இது எங்க நடக்குன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை என்று செய்தாரு. ஆவிக்குரிய போராட்டம் என்று குறிப்பிடுறாரு. ஓகே, யார் சொல்றா? அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு? கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு சாதாரணமான ஒரு அழகான வாழ்க்கை இல்லை, அது ஒரு ஆவிக்குரிய போராட்டமான வாழ்க்கை என்று குறிப்பிடுறாரு. ஓகே, இந்த போராட்டத்தில் நம்முடைய சொந்த பலம் பத்தாது. ஓகே, ஆவிக்குரிய போராட்டத்தை நம்ம சொந்த பலத்தினால ஜெயிக்க முடியாது. அதனால் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆவியின் ஆயுதங்களை என்ன செஞ்சிருக்காரு? தந்திருக்காரு. அதை என்ன செய்ய முடியும்? யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ நம்மளுடைய சொந்த பலத்தாலையும் நம்ம சொந்த முயற்சியாலையும் என்ன செய்ய முடியாது? அந்த போராட்டத்தை செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது. எதனால ஜெயிக்க முடியும்? ஆண்டவர் கொடுத்த அந்த ஆயுத வர்க்கத்தை அந்த பட்டயத்தினால் மட்டும்தான் செய்யும் ஜெயிக்க முடியும். ஓகே, நம்ம எபேசியர்ல 6ஆம் அதிகாரத்துல ஒரு 14 to 17 என்னன்னா ஆயுதம் இருக்குன்னு அழகாக குறிப்பிட்டிருக்கு. நான் அதை ஷார்ட் அண்ட் ஸ்வீடாக உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். ஓகே, ஸோ அந்த ஆயுதங்கள் நான் சொல்கிறேன், அடுத்தது நம்ம ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு கான்செப்ட் கொள்ள போகணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆயுதம் என்னன்னா சத்தியத்தின் கச்சை. இந்த சத்தியத்தின் கச்சை என்னன்னா சத்தியத்தில் வாழ்வது. ஓகே, ஸோ எப்படி அணிந்து கொள்வது, நம்ம வாழ்க்கையை எப்படி பயன்படுத்துறது, அந்த ஆயுதத்தை எப்படி நம்ம வாழ்க்கையோட காம்பினேஷன் பண்ணிக்கணும்னா, சத்தியத்தின் கட்சினா என்ன செய்யணும்? நம்ம வாழ்க்கையை சத்தியமாக என்ன செய்யணும்? வாழணும். ஸோ ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, ரெண்டாவது ஆயுதம் என்னன்னா நீதியின் மார்க்கவசம். ஓகே, நீதியின் மார்க்கவசம். பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ வேண்டும். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? சத்திய வாழ்க்கையை வாழ வேண்டும். இரண்டாவது அந்த நித்தியமான மார்க்கவசம் என்னன்னா வாழ்க்கையில் எப்படின்னா பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ வேண்டும். ஓகே, மூணாவது ஆயுதம் என்னன்னா சமாதான சுவிசேஷத்தின் பாதரட்சை. ஸோ இது எப்படின்னா சுவிசேஷத்தை எடுத்து செல்லும் ஆயுதம். அப்படிதானே? ஸோ பாதரட்சை எது குறிப்பிட்ட ஆபரகம் ஒரு இடம் தான் ஆண்டவர் செஞ்சாரு, அவனுக்கு சொந்தமாக. அதே மாதிரி தான் நம்ம சுவிசேஷம் பாதரட்சையை கொடுத்துருக்காருன்னா, அந்த பாதரட்சை சமாதானமாக சுவிசேஷத்தின் பாதரட்சை போட்டு போகும்போது நம்ம சில இடங்கள்லாம் என்ன செய்வார்? ஆண்டவர் நமக்கு சொந்தமாக்கி தருவார். ஓகேயா? ஸோ நாலாவது என்ன ஆயுதம்னா விசுவாசத்தின் கேடயம். ஓகேயா? ஸோ விசுவாசத்தின் கேடயம் சந்தேகம் மற்றும் சோதனைகளை எதிர்ப்பது. ஓகேயா? சந்தேகம் வரும்போதெல்லாம் என்ன செய்யக்கூடாது? சந்தேகம் கிறிஸ்தவங்களுக்கு வரவே கூடாது. ஏன்னா நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்க விசுவாசம் மேற்பானது. அப்படிதானே? அந்த ஆண்டவர் விசுவாசிக்கும் போது இந்த சந்தேகம் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. அதே மாதிரி என்ன செய்யணும்? சோதனைகளை எதிர்க்க சக்தி எதிர்க்கிறதுக்கு இந்த விசுவாசத்துக்கு இருக்கு. அதனால என்ன செய்யணும்? விசுவாசத்தின் கேடயத்தை கொடுத்தணும். அடுத்து ஆறாவது என்ன ஆயுதுன்னா, அஞ்சாவது ஆயுதுன்னா ரட்சிப்பின் தலைசீரா. ஓகே, நம்ம ரட்சிப்பின் நம்பிக்கை. ஓகே, இதுக்கு என்ன அர்த்தம்னா ரட்சிப்பின் நம்பிக்கை. ஸோ ஆண்டவர் முன்குறிச்சி நம்ம ரட்சித்துக்காரனா அந்த ரட்சிப்பின் என்ன இருக்கும்? ஒரு நம்பிக்கை ஆண்டவர் வச்சிருப்பாரு, முன்குறிச்சிருப்பாரு. அதனால என்ன செய்யணும்? சோர்ந்துடக்கூடாது. ஓகே, கடைசி என்ன ஆயுதம்னா ஆவியின் பட்டயம். ஸோ தேவனுடைய வார்த்தை தான் என்னது? இந்த ஆவியின் பட்டயம். சாத்தானின் சோதனைகளை எதிர்க்கும் ஒரே ஆயுதம் என்னது? இந்த ஆவியின் பட்டயம். ஸோ இதெல்லாம் என்னது? என்ன ஒரு ஆயுதம்? இதெல்லாம் ஆயுதம் ஆண்டவர் முழு ஆயுத வர்க்கத்தை குறிப்பிடுறாரு. ஓகே, ஸோ ரெண்டாவது பாயிண்ட் என்ன பார்க்க போறோம்னா பிசாசின் தந்திரம். ஸோ சாத்தா வாழ்க்கையில நேரடியாக வரமாட்டான். ஸோ தந்திரமாக என்ன செய்வான்? சாத்தா உங்க வாழ்க்கையில் வரும். ஸோ அவன் எப்படி வருவான் தெரியுமா?
அதெல்லாம் நாம் எப்போதும் ஆவிக்குரிய விழிப்புடன் இருக்க வேண்டும். ஓகே, அதெல்லாம் சாத்தான் தந்திரமான வேலையை பண்ணும். அதை நம்ம என்ன செய்யணும்? எப்பவும் ஆவிக்குரிய விழிப்புடன் செய்யணும் இருக்கணும். ஓகே, ஸோ மூணாவது பாயிண்ட் என்னன்னா எதிர்த்து நிற்கணும். ஓகே, எதிர்த்து நிற்கணும். தேவன் நம்மை பயந்து ஓட சொல்லவில்லை. ஓகே, தேவனை சொல்ற நம்மளை பயந்து ஓட சொல்ற என்ன செய்யணுமா? எதிர்த்து நிற்கணும். ஓகே, விசுவாசத்திலும் தேவனுடைய வார்த்தையிலும் உறுதியாக நின்று சோதனைகளை எதிர்க்க வேண்டும். ஓகே, ஸோ தேவனுடைய பேசின வார்த்தை எல்லாமே எப்படி இருக்கணும்? தேவனுடைய விசுவாசத்தினாலும் தேவனுடைய வார்த்தையை என்ன செய்யணும்? உறுதியாக நின்று சோதனைகளை எதிர்த்து நின்று ஜெயிக்க வேண்டும். தேவன் நமக்கு என்ன செய்வாரு? அவர் பார்த்துக்கிறார். ஓகே, தேவன் நமக்கு என்ன செய்வாரு? நிச்சயமாக ஜெயத்தை கொடுப்பார். ஸோ இது நாம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, அந்த மெசேஜ்ல இருந்து புரிஞ்சுக்கிறோம்னா, கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு ஆவிக்குரிய போராட்டம். அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு ஆவிக்குரிய போராட்டம். இரண்டாவது என்னன்னா, நம்முடைய பலத்தினாலும் நம்ம என்ன செய்ய முடியாது? இந்த ஆவிக்குரிய போராட்டத்தை ஜெயிக்க முடியாது, சமாளிக்க முடியாது. தேவன் கொடுத்த ஆயுதங்களில் நம்பிக்கை வைக்க வேண்டும். தேவன் கொடுத்த முழு ஆயுத வர்க்கத்தை நம்ம கொடுத்து என்ன செய்யணும்? நம்ம போராட வேண்டும். மூணாவது என்னன்னா, தேவனுடைய வார்த்தை நம்ம என்ன செய்யணும்? கேட்கணும், அதுபடி நடக்கணும், ஜெபம் பண்ணணும், விசுவாசம் முக்கியம், விசுவாசிக்கணும், பரிசுத்தமான வாழ்க்கையை என்ன செய்யணும்? நீட்டா நச்சுன்னு வாழ்ந்து போயிடணும். ஆகவே நம்ம என்ன செய்வோம்? இதெல்லாம் பண்ணும்போது நம்ம எல்லாம் சாத்தானின் தந்திரமான வேலைக்கு நம்மளை பாதுகாக்கும். ஓகே, ஸோ நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. தேவன் கொடுத்த ஆவிக்குரிய ஆயுதங்களை அணிந்து கொண்டால் எந்த சோதனையிலும் நீங்கள் உறுதியாக நிற்க முடியும். எப்போ இந்த ஆயுத வர்க்கத்தை அணிந்து கொள்ளும் போது நம்ம சாத்தான் தந்திரங்களை பயக்க மாட்டோம். ஆயுத வர்க்கத்தை அணிந்து கொண்டு விசுவாசத்தில் உறுதியாக நிற்போம். இதே மாதிரி அடுத்த எபிசோட்ல புது டாபிக்கோட சந்திக்கிறோம். அது வரைக்கும் God bless you.